உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு எதனா கிஃப்ட் பண்ணணும், அவங்களோட வேலையை குறைக்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் எதனா திங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல கிஃப்ட்டு. ஸோ அகைன் அப்படியே சிங்க்லேருந்து அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நான் இது ப்ரீ வாஷ் எதுவுமே பண்ணல. ஸோ இது 3 டைமே நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஆக்சுவலி எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மாக்கே வந்து வாங்கி கொடுக்கணுன்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயிலாக இருக்குன்ட்டு நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குட் குவாலிட்டியான வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு லேடிஸ் ஸ்பெஷல் வீடியோவாக இருக்குது. என்னடா ஜென்ஸுக்கு வந்து லேடிஸ் ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இதுதாங்க நம்மளோட பாத்திரங்கள் ஒரு மிஷின். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு எதனா கிஃப்ட் பண்ணணும், அவங்களோட வேலையை குறைக்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் எதனா திங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல கிஃப்ட்டு. நம்மளுக்குமே வந்து ஒரு வீட்டில் இன்கேஸ் யாராவது இல்லை, அதாவது நம்ம வந்து பேச்சுலராக இருக்கோம், பாத்திரம் கழுவணும், ரொம்ப செட் ஆகலை, முதுகு வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து ஒரு பெரிய விலை ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ வந்து ஒரு 25,000 இருந்தது. அதில் ஏதோ ஒரு 2,000 ஆஃபர் வந்தது. ஸோ நான் 23க்கு தான் வாங்கினேன். அண்ட் இப்போ இன்னும் ரேட் வந்து ஆல்மோஸ்ட்டு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட டூர் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் டு எண்டு எப்படி இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் உங்களுக்கு. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் கழுவும். இது எல்லா பாத்திரமே அட்லீஸ்ட் வித்தின் ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தண்ணியிலே கழுவிடும் ஆக்சுவலி. ஸோ இப்போ பாத்திரம் வந்து அடுக்கி வைக்கிறது வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் பாத்திரம். சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சாச்சு. இந்த ஆயில் எடுத்து பொரிச்சு வச்சது அந்த இது எல்லாமே நம்ம அப்படியே வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சாப்பிட்ட பிளேட்டு. ஸோ சாப்பிட்ட பிளேட் வந்து அப்படியே எதுவுமே இது பண்ணல, அப்படியே எடுத்து அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ அகைன் அப்படியே சிங்க்லேருந்து அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நான் இது ப்ரீ வாஷ் எதுவுமே பண்ணல. இது வந்து டீ போட்ட சட்டி. ஸோ பிளாக் டீ தான் போடுவோம், அதனால் பொரிச்ச எண்ணெய் சட்டி. ஸோ இதையும் நம்ம அப்படியே வைக்கிறோம். ஸோ இதோட அவுட்புட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி, டீ கிளாஸு, ஸோ பால் குடித்தது, டீ கிளாஸு அப்படியே தூக்கி கவுத்தி வச்சிட வேண்டியது. அண்டு இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து சுடுதண்ணியில் வந்து வாஷ் பண்ணும். ஸோ அதுதான் நமக்கு. ஸோ இதோட அடுத்த ரேக் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரேக்கு. ஸோ என்னடா பாத்திரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இன்றைக்கி அவ்வளோதான் இருக்குது நம்ம வீட்டு சிங்கில். ஸோ ஆல்ரெடி காலைல ஒரு பேட்ச் ஓடிடுச்சு. ஸோ இது வந்து இந்த 3 ட்ரே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது 3 ட்ரேமே நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஆக்சுவலி. இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த மாதிரி இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எதனா பெரிய பாத்திரம் இங்கே வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டப்பர் வேறு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம. இது போக இந்த பால் சட்டி. ஸோ இது வந்து பால் காய்ச்சின சட்டி. ஸோ ஆக்சுவலாக நம்ம டெய்லி இதிலே க்ளீன் பண்ணுறதுனால ஒரு அளவுக்கு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இப்போ வந்து இது கரெக்டாக எப்படி வைக்கிறோம் அப்படின்னா நல்லா தள்ளி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இப்போ வந்து பாத்திரம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்றனால ஓரளவுக்கு கம்மியாக தான் வைக்கிறோம். ஸோ என்னடா பாத்திரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. காலையில் ஷூட் எடுக்கிறனால அவ்வளோதான் பாத்திரம் இருந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுருக்கு. நம்ம ஒரு ஸ்பெஷல் பாத்திரம் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், சிக்கன் பொரிச்ச எண்ணெய். இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயிலாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த பாத்திரத்தை அப்படியே இந்த எண்ணெயை வந்துட்டு இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த எண்ணெயை வந்து நான் கீழே ஊற்றிடுறேன். ஸோ எண்ணெயை கீழே ஊற்றிட்டேன், வேறு ஒன்றுமே பண்ணல. எண்ணெய் கீழே ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே நான் வைக்கிறேன். இது எப்படி க்ளீனாகி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். எவ்வளோ எண்ணெயாக இருக்க பாத்திரத்தை நான் வச்சேன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அது ஒரு சாம்பிளுக்காக தான் நான் வச்சு காமிச்சேன், சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு நம்ம எல்லாமே வச்சாச்சு உள்ளுக்க. அண்டு இதை விட அதிகமாகவே வைக்கலாம். நான் இப்போ எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்கணும், இதை விட இன்னும் அதிகமாகவே உள்ளே வைக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது. பட் நம்ம வீட்டில் இப்போ வந்து இன்றைக்கி வந்து பாத்திரம் இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் மார்னிங் டைம்ன்றனால நைட்டுனா நிறையா விழும். பட் நைட்டு வந்து நம்ம இந்த இடத்துல லைட்டிங்லாம் வச்சுட்டு கொஞ்சம் இதாக எடுக்க முடியாது. அண்ட் கேமராமேன் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ பகல்லே எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. இதுக்கு வந்து என்ன பாத்திரங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த சோப் கட்டி. ஸோ இது ஒன்று போடணும் உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் இந்த இது வரும். இது வந்து எப்படின்னா ஒரு பீஸு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா விழும். ஸோ ஒரு பீஸ் 10 ரூபா அப்படின்னா நமக்கு இந்த ஒரு வாஷ் பண்ணுறதுக்கு 10 ருபீஸ் இந்த கட்டி வந்து ஆகும். ஸோ இந்த இது வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சோப் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அதில் இப்படி நம்ம வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கிறோம் பாத்திரம் கழுவுறதுக்கு. அண்டு சுடுதண்ணியில் கழுவும். இம்பார்ட்டண்ட்டு, தண்ணி கம்மியாக எடுத்துக்கிறோம், சுடுதண்ணியில் கழுவும். நல்ல
சானிடைஸ் நல்லா அந்த நீர் ஆவியெல்லாம் போட்டு நல்லா சானிடைஸ் பண்ணிடும் பாத்திரத்தை. மிஷின் திறக்கும் போது உங்களுக்கே பாருங்கள், அந்த பிரியாணி எண்ணெய் திறக்கும் போது குப்புன்னு நல்லா அந்த வாட்டர் வேப்பர்ஸும் அப்படியே ஃபுல்லாக நல்லா சூப்பராக வரும். இப்போ அந்த ஸ்டெர்லைஸ் மெடிசன்லாம் எப்படி மெடிக்கலில் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு பாத்திரத்தை வந்து சூப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லிக்விட் ஊற்றுவாங்க, பட் இது எப்போதும் ஊற்றணுன்னு கிடையாது. அன்றைக்கி சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன் நான். இது வந்து ரின்ஸ் எய்டுன்னு சொல்லிட்டு இந்த ஷைனிங் வர்றதுக்காக. ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஊற்றினா போதும். அதில் நமக்கு வந்து தெரியும், இண்டிகேட்டர் இருக்கும் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காலியாக போக ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஒரு பாட்டிலே 200 rupees தான் வரும். அதுங்க எப்படியும் ஒரு 2 months கிட்ட வரும். ஆக்சுவலி 2-3 months கிட்ட வரும். கொஞ்சமாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். அது அவ்வளோதான். ஒன்ஸ் ஊற்றி விட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month அது காலியாக போகிற வரைக்கும் இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டரில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இது எப்படி இருக்கா, எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து. இந்த மிஷின் நான் வந்து இது வாங்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 years கிட்ட மேலே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ எதனால் வந்து இந்த மிஷினை வாங்கினேன் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நான் அப்ராட்லாம் இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது வாங்கணுன்னே ரொம்ப எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு ஆசை இருந்தது. சரி நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபினான்சியலில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் அதுக்கப்புறம் சரி வாங்கிக்கலாம். எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மாக்கே வந்து வாங்கி கொடுக்கணுன்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதனால வந்துட்டு சரி ஓகே நம்ம வாங்குகிறோம், இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும். ஏன்னா இருக்குல்ல, வாங்கி அட்வான்டேஜ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆசை தான். அண்டு இது நல்லாவுமே இருந்தது ஆக்சுவலி, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வாங்கி யூஸ் பண்ணேன். அண்டு 2 years வந்துட்டு கிட்டத்தட்ட சாலிடாக யூஸ் பண்ணேன். சூப்பராக இருந்தது. நான் வாங்கி ஒரு 6 monthsலேயே வந்துட்டு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுக்க முடியல, எங்கள் அம்மா இல்லை இப்போ சரி எங்கள் அக்காவுக்கு ஒன்று வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன். அவங்களுமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துமே கிட்டத்தட்ட இப்போ 1 year மேலே ஆகும். நாங்கள் நம்ம வீட்டில் பார்த்துட்டு என் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டில் கூட வாங்கினாங்க. ஸோ அவங்க வீட்லேயும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலைக்கு இப்போ லேடிஸ் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். டக்குன்னு நைட்டு வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க, சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் அவ்வளோ இருக்கும். டக்குன்னு அள்ளி வச்சு உள்ளே நீங்கள் போட்டு விட்டு தூங்க போயிடலாம். காலையில் எழுந்திரிச்சு திறந்து பார்த்தா அவ்வளோ எல்லா பாத்திரமும் சுத்தமாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி வாங்க, ரொம்ப பேசிட்டே இருக்காமல் நான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். ஸோ இது எல்லாமே வச்சுட்டோம் நம்ம. ஸோ வச்சுட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணி விட்டு ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது வரும் நமக்கு டைமிங்கு. ஸோ டைமிங் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம் கூட வச்சுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் வாஷு அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு இல்லை இது வந்து 1/2 hour வாஷ் கூட இருக்குது. ஸோ நமக்கு இமீடியட்டாக குயிக் வாஷ் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 hour வாஷ் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் வாஷில் வைக்கலாம். ஸோ இது வந்து 1.5 மணி நேரம் வாஷில் இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரம் வாஷில் வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கழுவி முடித்தோன்னா எவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் க்ளீனாக கழுவி இருக்குது, சுடுதண்ணியில் கழுவி இருக்குது, எவ்வளோ சூடாக இருக்குது பாத்திரம், அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆவி வர்றது எல்லாமே காட்டுறேன். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வாஷ் பண்ணியிருக்குன்னு. சூப்பராக வாஷ் பண்ணி அப்படியே நல்லா காயவே வச்சிருச்சு. முக்கியமாக இந்த சட்டி எப்படி வச்சோம்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ எண்ணெயோடு வச்சோம். இந்த சட்டி வந்து ஃபுல்லாக எண்ணெயோடு வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே நல்லா தான் வந்துருக்கு சொல்லி. சரி, குட்டாக வாஷ் பண்ணியிருக்கா பேடாக வாஷ் பண்ணியிருக்கா? ஆ, எவ்வளோ குட்டாக வாஷ் பண்ணியிருக்கு? ஓகே. இந்த சட்டி பார்த்தீங்கன்னா பால் சட்டி. நம்ம வைக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் குட் ரிசல்ட். நான் வாங்கி ஒரு 2 years ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து அமேசானில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், வேணா யார் வேணுமோ போய் வாங்கிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. see you in another good video. Bye bye.